இல்லை டிரைவராக இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இன்றைக்கி நேற்று எவ்வளோ ஓட்டி இருந்தோம் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் பயணங்கள் முடியதில்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ எல்லாத்தையுமே லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுங்க டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று எவ்வளோ ஓடி இருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெட் டாக்ஸிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இப்போ ரெட் டாக்ஸியில் என்னென்னா, நான் வந்து இப்போ ஒரு அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் வந்திருக்கேன், அதனால் அதில் பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் என்னென்னா, நேற்று ஃபுல்லும் நான் ஓட்டவே இல்லை. ரெட் டாக்ஸியில் ஒரு புக்கிங் கூட நேற்று நான் எடுக்கவே இல்லை. ரொம்ப டல்லு தான். நேற்றுலாம் புக்கிங்கே இல்லை. என்ன பண்ணுறேன்னு தெரில. நல்ல வேலை நேற்று ஃபோன் பண்ணி தான் இந்த அவுட் ஸ்டேஷன் ஒன்று நாளைக்கு இருக்குது போகிறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி போயிருந்தேன். எங்கன்னா நம்ம சென்னை டு திருவண்ணாமலை. அது நான் இப்போ இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறேன். நாளைக்கு தான் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து அது கணக்கில் வராது இல்லையா. நேற்று கணக்கில் நேற்று 0 தான். நேற்று நான் ரெட் டாக்ஸியில் ஓட்டவே இல்லை. அடுத்தபடியாக ரேபிட்டோக்குள்ளே போவோம். இருங்க கொஞ்சம் லோட் ஆகுது, நெட்டு ஸ்லோ, என்னன்னே தெரில. இப்போ இங்கே திருவண்ணாமலையிலேருந்து தான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான். இருங்க, இதுக்குள்ளேயோ போய்கிட்டு இருக்கு. இருங்க உள்ளே போயிட்டுருக்கேன். நேற்று ரேபிட்டோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்டர் தான். வெள்ளிக்கிழமை 2 ஆர்டர். எவ்வளோனா 661 ரூபா தான் ஓட்டியிருந்தேன் ரேபிட்டோவில். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரெட் டாக்ஸியில் போய் பார்க்குறேன், மறுபடியும் காமிக்கலை. ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் வரும். எப்போதும் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி அது காமிக்கலை, ஏன்னா இப்போ நான் புக்கிங்கில் இருக்கிறேன், அதனால் காட்டல. சரி வாங்க நம்ம அடுத்து ஓலாவுக்கு போவோம். ஓலாவில் எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னோம்னா, இருங்க ஆப்புக்குள்ளே போகிறேன். ஓலா தான் நேற்று கை கொடுத்துச்சு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆப்பு சப்போர்ட் பண்ணுதுங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, எல்லா நாளும் ஒரே ஆப்பை மட்டும் ஓட்டினோம்னா புக்கிங் வருன்றது டவுட்டு தான். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆப்பு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓலாவில் போவோம். இருங்க, இதுவும் அது இதுக்குள்ளேயே போயிட்டுருக்கு. ஓகே, நேற்று 14ஆம் தேதி 2086 ரூபா மொத்தம். கேஷ் கலெக்டர் 2208 ரூபா. அதாவது கமிஷன் போக நம்ம ஓட்டுனதுக்கான அமௌண்ட் 2086 ரூபா. 4 புக்கிங் எடுத்திருந்தேன். ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று வந்து ஓட்டுனதில் ஓலா தான் நல்லபடியாக நமக்கு புக்கிங் நிறைய கொடுத்துருக்குது. ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வாங்க டோட்டல் கட்டத்துக்கு போவோம். மொத்தம் எவ்வளோ ஓட்டியிருக்குன்றதை பார்ப்போம். ஓலாவில் 2208 ரூபா. ரெட் டாக்ஸியில் எதுவுமே ஓட்டலை. ரேபிட்டோவில் ஒரு 661 ரூபா. இப்போ மொத்தமாக கூட்டிக்கிட்டோம்னா 2869 ரூபா. மொத்தமே நேற்று ஓட்டுனது பார்த்தீங்கன்னா 2869 ரூபா. இதில் இப்போ சிஎன்ஜி எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கழிச்சிருவோம். சிஎன்ஜி 271 ரூபா, 201 ரூபா, 138 ரூபா. மொத்தமாக சிஎன்ஜி 610 ரூபா ஓட்டியிருந்தேன். அதை மைனஸ் பண்ணோம்னா 2259 ரூபா. மொத்தமாக வெள்ளிக்கிழமை நம்ம மோட்டின அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 2259 ரூபா தான். சரிங்களா. இப்போ ஆக்சுவலாக ஒவ்வொரு நாள் இந்த டிரைவிங் ஃபீல்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்துருப்பீங்க. இப்போ தொடர்ச்சியாக இது வந்து 5ஆவது வீடியோ. இப்போ 5 நாளுமே பார்த்துருப்பீங்க. எல்லா நாளுமே ஒரே மாதிரி ஓடி இருக்காது. அது மாதிரி ஒரு நாள் நல்லா ஓடி இருக்கும், ஒரு நாள் ஓடி இருக்காது, ஒரு நாள் மீடியமாக ஓடி இருக்கும். ஸோ இது வந்து எப்போதுமே இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் போடுறது, நீங்கள் இந்த மாதிரி ஆக்சுவலாக நம்ம டிரைவர் ஃபீல்டில் இருக்கிறவங்களே சொல்கிறீங்க, நீங்கள் இப்போ இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால என்ன ஆக போகுது, அதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்து வண்டி ஓட்டுவாங்க, இதனால் நமக்கு தான் நஷ்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து தப்பு. யாருனாலும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம். யாரையுமே நான் வந்து வாங்கணும்னு நான் சொல்ல கிடையாது, யாரையுமே நீங்கள் வர வேணான்னு நான் சொல்ல கிடையாது. ஏன் எதுக்காக நான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறையா பேர் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வந்து வண்டி ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பீரியடில் இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியை ஓட்டுவோம். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வழி விடுவோம். இதில் எந்த தப்பும் கிடையாது. ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.